ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்பிக்கை நான் தப்புன்னு சொல்லல. ஆனா கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்களா புனிதா? இப்ப நீங்க தனி ஆள் இல்ல, ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஏன் இப்படிலாம் ரிஸ்க் எடுத்து? இது ரிஸ்க் இல்ல கபிலன், என்னோட உச்சபட்ச நம்பிக்கையோட வெளிப்பாடு. எப்படியும் நீங்க வந்துருவீங்கன்னு என் உள் மனசு சொல்லுச்சு. உங்களை பார்க்காம உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்க என் கூட இல்லாதப்போ எனக்கு எப்பவுமே உங்க ஞாபகம் தான். ஒரு நொடி கூட உங்களை நினைக்காம நான் இருந்ததே இல்ல. உங்களை ஒரு வழியா பாத்திர மாட்டோமா, புனிதான்னு நீங்க கூப்பிடுறத கேட்டுற மாட்டோமான்னு சொல்லி நான் தவிச்சிட்டு இருந்தேன் கபிலன். இனிமே நீங்க என்னை விட்டு எங்கேயுமே ஒரு நிமிஷம் கூட போயிடக்கூடாது. உங்க பக்கத்திலே இருக்கணும்னு ஆசைதான், ஆனா அது பிராக்டிகலா முடியாதுல்ல மேடம். விட்டு தள்ளுங்க. என்னோட குட்டி மிராக்கல் உங்க வயித்துக்குள்ள வளர்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்து நம்ம ஓடணுமே. ரொம்ப வலிக்குதா புனிதா? கபிலன், எனக்கு இந்த வலியை விட நாச்சி முத்து மாமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரை பத்தி பேசாதீங்க புனிதா. நம்ம ரொம்ப மதிக்கிறவங்களும் நேசிக்கிறவங்களும் தான் நம்ம முதுகிலேயே குத்துவாங்க. அதெல்லாம் நாம நினைச்சு வருத்தப்பட்டோம்னா நம்ம மனுஷங்க மேல இருக்கிற நம்பிக்கையை இழந்திருப்போம். விட்டு தள்ளுங்க. உங்களை பிரிஞ்சு இருந்தப்போ நானே வேற ஒரு உலகத்தை பார்த்தேன் புனிதா. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே நான் இல்லாதப்போ ரொம்ப ஃபீல் பண்ணீங்கன்னு. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு புனிதா. நான் எங்க இருக்கேன், என்னை சுத்தி என்ன நடக்குது, நான் உயிரோட உங்ககிட்ட திரும்பி வந்துருவேனா, உங்களை பார்த்துருவேனான்னு எதுவுமே தெரியாம ரொம்ப தவிச்சிட்டேன். என்னை அடைச்சு வச்சிருந்த இடத்துல ஒரு குட்டி ஜன்னல் இருந்துச்சு. அதுல இருந்து வந்த வெளிச்சம் மட்டும்தான் உங்களை எப்படியாவது வந்து பார்த்துருவேன், திரும்ப இந்த குட்டி கைக்குள்ள வந்து சேர்ந்துருவேன் நம்பிக்கை கொடுத்துச்சு. உங்களை பார்த்தா எதுக்கெல்லாம் சாரி சொல்லணும், எதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். மனசுக்குள்ள 1000 தடவை சாரி சொல்லியிருப்பேன், 1,00,000 தடவை தேங்க்ஸ் சொல்லியிருப்பேன். பாலைவனத்துல போகும்போது ஒரு சொட்டு தண்ணி கிடைச்ச மாதிரிதான் உங்க நினைவுகளை நான் பாதுகாப்பா வச்சிருந்த கபிலன். உங்க நினைப்பு எனக்கு பொக்கிஷமா இருக்கு. எனக்கு நீங்க திரும்பி வந்துருவீங்கன்னு ஏதோ ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லிட்டே இருந்துச்சு. நம்ம விரும்பினது, ஏற்காட்டுல நம்ம விருப்பத்தை சொல்லிக்கிட்டது, நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நினைச்சது, திரும்பவும் என் அம்மாவுக்காக நாம கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணது, அம்மா மனசு மாறி நம்மள மண்டபத்துல சேர்த்து வச்சதுன்னு என்னை தேடி வந்த பொக்கிஷத்தை எங்க நான் தவற விட்டுருவனும்னு சொல்லி நான் அழுதுட்டே இருந்தேன் கபிலன். எவ்வளவு நினைவுகள் புனிதா, நமக்கு எவ்வளவு கடந்து வந்திருக்கோம். சில நேரங்கள்ல நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிறைவு வருங்க. சில நேரங்கள்ல வாழவே ஆரம்பிக்கலன்னு ஒரு பதட்டம் வரும். உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கும்போது இந்த ரெண்டுமே மாறி மாறி வந்து என்ன ரொம்ப அலக்கழிச்சது புனிதா. நம்ம குழந்தை முகத்தை கூட பார்க்காம போயிடுவேணும்னு கபிலன், நான் பயந்து. வேணாம், இன்னொரு தடவை சும்மா கூட இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நம்ம வாழ போறோம், நம்ம சந்தோஷமா வாழ போறோம்.
அழகழகா தொடுகிறதே மலக்காத்து அடிமரமும் எனக்கு எப்பவுமே உங்க ஞாபகம் தான். ஐ லவ் யூ புனிதா. கருங்கல்லான போதிலுமே சில என்றாகும் காதலிலே சிறு புல்லொன்று வாழ்ந்திடவே மழை சிந்தாதோ மேகங்களே என்ன ஆனாலுமே இந்த ஏகாந்தமே தொட்டு தொடர்ந்து தொடர்ந்து வருமே அழகழகா தொடுகிறதே மலக்காத்து. அண்ணா வா அமுதா, உள்ள வா. தொந்தரவு பண்ணிட்டனா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அண்ணி பாவம் ரொம்ப உடைஞ்சிட்டாங்க. கபிலன், அவளும் ரொம்ப வருத்தப்பட்டா. அவ எனக்காக என் கூடவே இருந்தா. அவளும் இல்லனா நான் இன்னுமே பிரேக் ஆயிருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் அமுதா. எதுக்கு நான் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு? நான் இல்லாதப்போ புனிதாக்கு சப்போர்ட்டா இருந்ததுக்கு. இப்ப கூட நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு நீ யோசிக்கலையேன்னு. இப்பவும் புனிதோட ஃபீலிங் தான் உனக்கு முக்கியமா இருக்குல்ல? அமுதா, அமுதா, சொல்லுண்ணா. என்ன யோசனை? ஒண்ணும் இல்ல, கோவில்ல நடந்ததை நினைச்சேன். எப்படிதான் நாச்சிமுத்து சித்தப்பாவுக்கு இப்படி எல்லாம் பண்ண முடிஞ்சதோ. எனக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கு. சொந்த வீட்டுல கூட எப்பவும் கவனமா இருக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம்தான். கபிலன், அம்மாவுக்கு பால்ல விஷம் கலந்து கொடுத்தது நாச்சிமுத்து மாமா அவர் இல்லைன்னு சொல்றாரே, அத நாம நம்பலாமா? என்னால உறுதியா சொல்ல முடியல புனிதா. ஒரு பக்கம் சொந்த தங்கச்சிக்கு இப்படி ஒரு காரியம் பண்ணுவாரான்னு யோசிக்கிறேன். இன்னொரு பக்கம் இவர் செஞ்சாலும் செஞ்சிருக்கலான்னு தோணுது. அமுதா, நீ என்ன நினைக்கிற? நாச்சிமுத்து மாமா அம்மாவுக்கு கொடுத்த பால்ல விஷத்தை கலந்திருப்பாரா? அமுதா, சும்மா சொல்லு. நீ புத்திசாலி, மனுஷங்கள சரியா எடை போட தெரிஞ்சவ. நீ என்ன நினைக்கிறியோ அதை அப்படியே சொல்லு. நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு. நான் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதனால நான் அதை பத்தி யோசிக்கல. அத்தை நல்லா இருக்கணும், நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. அண்ணனை கடத்திட்டு போன விஷயத்துல எனக்கு நாச்சிமுத்து சித்தப்பா மேல வருத்தம் இருக்கு. அதுக்காக அவர் மேல தெரியாத விஷயத்துக்காக எனக்கு சந்தேகப்பட உரிமை இல்லை. பாத்தீங்களா கபிலன், அமுதா இந்த வயசுல எவ்வளவு மெச்சூர்டா யோசிக்கிறான்னு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு புனிதா. நான் பார்த்த சின்ன பொண்ணா இவன்னு தோணுது. உங்க கூட சேர்ந்துதான் இப்படி விட்டு கொடுக்கலாம் கத்துக்கிட்டாளோன்னு தோணுது.